நினைச்சதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள புதுசா நினைக்கணும். அப்ப நான் நினைச்சேன், எங்க வில்லுப்பாட்டுக்குன்னு ஒரு அழகா ஒரு மெட்டு இருக்கு. என்ன மெட்டுன்னா, ஆத்திசூடிய பாடுற மெட்டு இருக்கு. இதுக்குள்ள நம்ம வல்லப மகா கணபதியை கொண்டு வந்து உட்கார வச்சேன். அவர் நான் சொன்னோன்னே உட்கார்ந்தார். ஏன் தெரியுங்களா? அவருக்கு வில்லும் புல்லும் ரொம்ப பிடிக்கும். நம்மளெல்லாம் பிடிக்கும், ரொம்ப பாசம். இல்லன்னா மணிகண்ட சிவாச்சாரியார் கூப்பிடுவாரா, எங்க அண்ணாச்சி கூப்பிடுவாரா, நீங்க எல்லாம் இப்படி வந்து உட்கார்ந்து கேப்பீங்களா? இதை விட என்னங்க சந்தோஷம் வேணும்? ஆமாங்க, நம்ம நினைச்சு எதுவுமே நடக்காது. நம்ம நினைச்சு நடக்கும்னு நினைச்சிட்டா அதுவும் நடக்காது. எப்ப வந்து பரமஹம்சர் சொல்ற மாதிரி ஒரு கையை கடவுள் மீது காட்டு பற்றுவை, இன்னொரு கையால் உலகத்தில் பற்று வைத்துக் கொள். உலகத்தை பார். ஆமா, கடைசியாக நீ விட வேண்டியது அதை அல்ல, இதை விட்டு லௌகீக பற்றை நீ எப்ப விடுகிறாயோ அப்போ கடவுள் கையிலே குழந்தையாக இருப்பாய். நான் மனப்பாடம் பண்ணதுனால தான் என்னதான் சந்தோஷப்பட்டு இப்படி கலைகள்ல ஏதாவது வெற்றி கிடைச்சா மனசு மகிழுமே தவிர லௌகிகத்தில் நாட்டம் இல்லாதவளாகவும் இருக்க முடியாது என்பதற்காக தேவைக்கு மட்டுமே ஆசைப்பட வேண்டும். மகாத்மா காந்தி ஒரு வார்த்தை சொன்னார், தேவைக்கு மேல் வைத்திருப்பவன் திருடன் என்றார். என்ன அழகான வார்த்தை, என்ன தைரியமான வார்த்தை. அதனால நான் என்ன செஞ்சேன், இந்த ஆத்திசூடிக்குள்ள உட்கார்ந்து எங்க வல்லப மகா கணபதியை உட்கார வச்சுட்டேன். நல்லா கேளுங்க, வில்லுப்பாட்டு ஈஸியா புரியும். இந்த குட்டி 2 குழந்தைங்க 2 குட்டி பிள்ளையார் உட்கார்ந்து பாருங்க, அதுங்களுக்கும் அந்த பாட்டு புரியும். அவரே தலைவர் வணங்குவோமே, ஆனைமுக அவதாரம் அறிவோமே. அவரே, நல்லா கவனிங்க, ஆனாவன வரும். ஓகேவா குட்டி பையா, கவனி. அவரே தலைவர் வணங்குவோமே, ஆனைமுக அவதாரம் அறிவோமே. இந்திய திருவிழா தேசியமே, ஈன்ற தாய் தந்தை உலகமதே. உகரமே பிள்ளையார் சுழியம்மா, ஒன்றுபோல் தும்பிக்கை நம்பிக்கை அம்மா. எருக்கம்பு மாலை எளிமையம்மா, எருமையில் முருகன் திருமணமா. ஐங்கரன் தொழிலை அறிவோமே, ஒருமை பாடு முக்கியமே. ஓங்கார பிரணவ ஸ்வரூபனே, ஔவை தமிழ் வழி அகவலனே. புத்தமிழ் ஆத்திசூடி நிவேதனமே, உங்கள் முன் பாரதி தருகின்றனே. புத்தமிழ் ஆத்திசூடி நிவேதனமே, உங்கள் முன் பாரதி தருகின்றனே. உங்கள் முன் பாரதி தருகின்றனே. முத்தமிழ் ஆத்திசூடி தருவேனே. இதாங்க நியூ, இதான் வில்லுப்பாட்டு. இதுக்குள்ள என்ன பண்ணேன்னா, இந்த கருத்துக்கள் எல்லாம் விளக்கி சொல்றதா சரி, கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 கால் ஆயிடும். ஆமா, அது வரைக்கும் நீங்க இருப்பீங்க, எல்லாரும் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆமா, அது ஒரு சந்தோஷம் தாங்க. அவரே தலைவர்ன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? எனக்கு இப்ப தமிழ் மொழி தினத்துக்கு ஒரு வில்லுப்பாட்டு பண்ண சொன்னாங்க. சரி, என்ன சார் சொல்லணும்னு கேட்டேன். தமிழை படிக்கணும்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். சில குழந்தைகள் ஆங்கிலத்துல எழுதி வச்சுட்டு பாட்டு கர்நாடக சங்கீதம் கத்துக்கிறாங்க. ஆமா, கத்துக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. ஆமா, தவறு இல்ல. ஆனாலும் படிக்கணும்ன்ற ஆசையை நம்ம பாராட்டணும். சைட் பை சைட் தமிழ் கத்துக்கணும். இந்த தமிழ்ல என்னதா, தமிழ்ல சில வார்த்தைகளையே கெடுத்து விட்டாங்க. ஓஹோ, ஆப்பு ஒரு வார்த்தை இருக்கு, ஆப்பு வைப்பேண்டான்னு ஒரு வார்த்தை இருக்கு. தயவு செய்து யாராவது ஒருத்தர் பழைய மாநிலத்துல எல்லாம் நல்லா படிச்சவா, ஆப்புன்ற வார்த்தை எங்க அகராதியில இருக்குன்னு சொல்லுவா? எங்கேயும் கிடையாது. ஆப்பு வைப்பேன், சூப்பர், கலக்கல், அதாவது இங்கிலீஷ், தலைவா, சூப்பரை இங்கிலீஷ் தெரிஞ்சு சொன்னா பரவாயில்லையே. ஆமா, எல்லாம் கீரைக்காரி கூட சொல்ற சூப்பரா இருக்காமா அப்படின்றா. சூப்பருக்கு என்ன அர்த்தம் தெரியாது அவளுக்கு. சூப்பர் எழுத சொன்னா தெரியாது. ஏன்னா தமிழ்ல இங்கிலீஷ விளக்கவா, இங்கிலீஷ்ல தமிழ் விளக்கவானா? இங்கிலீஷ்ல தான் தமிழ் விளக்க வேண்டியிருக்கு. நம்ம நிலவ அப்படி ஆயிடுச்சே. எதுக்காக இதை சொல்றேன்னா, வாழ்க்கையில மொழிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தாய்மொழி தினத்துல நான் சொன்னது என்ன தெரியுங்களா? வாழைப்பழம் இருக்கு இல்லீங்களா? பல பேருக்கு இந்த ரகரமே வராதுங்க. ரகரம் பெரிய கஷ்டம். அதாவது ஒருத்த வந்து வாழைப்பழம் அள்ளிக்கு கொல்லிக்கு நல்லிக்கு கீழே விழுந்ததுன்னா, என்னடா இது நகரமும் வரல. அப்புறம் நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். சரி, ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? என்ன? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றீங்களா, இந்த திருநெல்வேலி நாகர்கோவில் பக்கம் செவ்வாழைப்பழம் அதிகம். செவ்வாழை
இந்த செவ்வாழெல்லாம் அங்க இருந்து தான் வருது. ஓஹோ. இந்த செவ்வாழைப்பழம் அங்க இருந்து வரும்போது அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றான். அதாவது நாகர்கோயில் திருநெல்வேலியிலிருந்து செவ்வாழை வருது இல்லையா, வருது. அது வரும்போது இந்த மதுரை வரைக்கும் வருது வண்டியில. வரும்போது அந்த நேரத்துல பழமுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, பறிச்ச பிறகு கொஞ்சம் பழம் கிரிப்பா இருக்கும். சரி. அவ பெருசா பழுத்திருக்காது. அந்த பழம் கிரிப்பா இருக்கிறதுனால அது வரைக்கும் என்ன பண்ணுவான், என்ன சொல்லுவானா, வாழைப்பழம் அப்படின்னு கிரிப்பா சொல்லுவான். வாழைப்பழம். ஆமா, அந்த மதுரை வரைக்கும் வாழைப்பழம் அவனுக்குலாம் இழாவே வராது, வாழைப்பழம் அப்படின்னு. அந்த மதுரை தாண்டி அது விழுப்புரம் வரைக்கும் வருதுன்னு வச்சுங்க, அந்த தஞ்சாவூர் அங்க கும்பகோணம் எல்லாம் அந்த ஏரியா வரும்போது அங்க கரெக்டா ஓடுறது கரெக்டா இருக்கும், பக்குவமா படுத்துரும். அந்த இடத்துல வாழைப்பழம் ஒழுங்கா சொல்லுவான், வாழைப்பழம். அது வரைக்கும் வரும், வந்துருச்சு. அது கோயம்பேடு வரும்போது அது வாயப்பயமாயிடும். வாயப்பயம் ரொம்ப கணிஞ்சிருச்சு, ரொம்ப போயிடும். இந்த மாதிரி நகரமே யாருமே வரமாட்டேங்குது. ஆக தமிழை கற்றுக்கொண்டு தமிழை வாழ்கிற இந்த ஆத்திசூடின்ற அமைப்பை நான் கொண்டு வந்தேன். ஆமா, அவரே தலைவன்ற வார்த்தையை அவரே தலைவர் யார் சொல்லியிருக்கா தெரியுமா? உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும். யாரு? கம்பர். கம்பர். நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையார். யாருன்னு சொல்ல பாருங்க. அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அவர் தலைவன் ஏன் சொன்னார்னா, அவர் தலைவன். நாயகன் என்றால் தலைவன், வி நாயகன் என்றால் தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் என்று. ஆமாங்க, அதனாலதான் அந்த அவரே தலைவரை ஆனாக்கு நான் முதல்ல போட்டேங்க. எப்படின்னா, இதுக்கு என்னங்க நிரூபணம்? என்ன? எல்லாத்துக்கும் சாட்சி சொல்லணும் ஐயா. சாட்சி. ஆமாங்க, நம்ம நிலைமை அப்படி இருக்கு. முன்னெல்லாம் சத்தியம் செஞ்சா 2 பேர் போதும். சரி. ஏ பிக்கு செஞ்ச சத்தியம் ஓகே. ஆமா. இப்ப சி ஒருத்த வேணும். ஏன் 2 பேர் சத்தியம் செஞ்சத சி நீ பாத்தியான்னு கேக்கு. சாட்சி இருக்கா? நிலைமை அப்படி இருக்கு. சாட்சிக்கும் சாட்சி தேவைப்படுது. ஆமா. ராமர் என்ன பண்ணாரா, சிவனை போய் கும்பிட்டாராம். சரி. அப்பா சிவனே நீதான் பெரிய தெய்வம். ஆஹா. ராமேஸ்வரத்துல. ஆமா. அப்ப என்ன நினைச்சாரா? என்ன நினைச்சா? சிவன் தான் பெரியவர் நினைச்சாராம். ஏன்னா ராமர் கும்பிடுறாரு இல்லையா? ஆமா. இத ஒருத்தன் பார்த்திருக்கான். சரி. நம்ம இன்னைக்கு முதல் தெய்வத்தை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரத்துல இருந்து ஆரம்பிக்கிறான். சரி. ராமனை போய் பார்த்தா ராமன் சிவனை கும்பிட்டு இருக்காரு. அது ராமேஸ்வரத்துல. அப்புறம் அந்த ராமேஸ்வரத்துல இருந்து சுவாமி மலைக்கு வந்தான் அந்த பக்தன். அங்க வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் முருகனை கும்பிட்டு இருக்காரு. ஓம் எனும் பிரணவத்துக்கு அர்த்தம் நீ சொல்லுடா, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனே அப்படின்னு கத்துக்கிறதுக்காக சிவன் முருகன்ட்ட சொன்ன. அட்ட சிவன் பெருசு இல்ல போலுக்க, முருகர் தான். சாதாரண பக்தன் இப்படிதாங்க இருப்பான். டெய்லி காலைல பேப்பர் படிக்க மாட்டான். ஒன்னும் தெரியாது அவனுக்கு. ஒன்னும் தெரியாது அவனுக்கு. நீங்க சொன்னீங்கன்னா தான் அது நம்ம வாழ்க்கைக்கு புண்ணியம். ஆமா. சிவன் முருகனை பார்த்த உடனே அட்ட முருகன் தான் பெரியவர் போலுக்கு, முதல் தெய்வம் முருகர் தான் போலுக்கு, சிவனே கை கட்டி கேக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டான். சரி. அப்படியே கொஞ்சம் முன்னால வந்தான். முன்னுக்கும் வந்தான். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வள்ளிமலைக்கு வந்துட்டான். வள்ளிமலைக்கு வந்தா முருகன் என்ன பண்ணாரு, வள்ளி நாச்சியார் ஓடி ஓடி போறாளே, தேடி தேடி தவம் பண்ணாளே, வேடனா வந்தோம் புரிஞ்சுக்கலையே, தாத்தாவா வந்தோம் புரிஞ்சுக்கலையே, ரெண்டையும் புரிஞ்சுக்காம முருகா 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 முருகான்னு சொன்னாலே எதனாலன்னு யோசிச்சார். அப்புறம் தான் நினைச்சாரா, என்ன என் அண்ணனாகிய ஆனைமுகனை நினைக்காமல் வந்து விட்டேனே, பிள்ளையார் சுழி போடாம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாமா? முன்னெல்லாம் பிள்ளையார் சுழி பக்தியில போட்டாங்க. இப்ப பேனா சரியா எழுதுதான்னு பார்க்கத்தானே போடுறாங்க. இப்படியே பக்தி நலிஞ்சு போச்சு. ஆமா, அண்ணனை கூப்பிடலையேன்னு ஆனைமுகனை கும்பிட்ட உடனே ஓடி வந்தார். பிளிரிக்கிட்டு கணேச பெருமான் வந்தார். ஆனையை பார்த்த உடனே வள்ளிக்கு பயம். ஏன்னா கிராமத்துல நாங்க வள்ளி திருமணம் 3 மணி நேரம் நடத்துவோம். வள்ளிக்கு பயம். ஐயோ முருகா, உன்னையே சின்ன வயதில் எண்ணி எண்ணி வாழ்ந்தேனே, கஷ்டம் என்றால் உன்னைத்தான் நினைத்தேனே, கூறிய எதை கண்டாலும் வேலென்று நினைத்தேனே, பச்சை வண்ணத்தை கண்டால் பச்சை மயில் வாகனன் என்று நினைத்தேனே, அவ்வளவு பக்தியாக இருந்தேனே. சின்ன வயசுல எங்க அம்மா மஞ்சள் துண்டு கொடுக்கும் போது கீழே முருகா முருகான்னு எழுதினேனே. எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையன் ஆனையை வரவழைச்சு, ஆனைனா எனக்கு ரொம்ப பயம், உலகத்திலே பெரிய பிராணி எது? யானை. அதை விட பெருசு அந்த யானைக்கு அம்மா. அப்போ யானையை வச்சுதானே சொல்ல வேண்டியிருக்கு. அதனால யானை நான் ரொம்ப பயமா இருக்கு. அதனால நான் என்ன செய்ய போறேன், தலையெழுத்து இந்த தாத்தாவை கட்டித்தான் பிடிக்க போறேன். முருகா முருகா என்ன காப்பாத்து, கண்ணை பிடிச்சி
கண்ணை கட்டிக்கிட்டு நான் தாத்தாவை கட்டி பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஆனைமுகனுடைய அருளோடு ஆனால் பயத்தோடு வள்ளி நாச்சியார் கண்ணுக்கு எதிரே தெரிந்த தமிழ் தாத்தாவை கண்ணை மூடிக்கொண்டு கட்டி பிடித்தார். கண்ணை மூடிக்கொண்டு பிடிக்கும் போது பார்த்தால் தாத்தா, கண்ணை திறந்து பார்த்தால் பெருமான் காட்சிகள். ஆறுமுக பெருமான். ஏறுமையில் ஏறி விலன் வரும். எதுக்கு சொன்னா ஆறு முகம்ன்ற பாடு இருக்கு இல்லையா, ஆறு முகம் காட்சிகளை சொன்னேன். உடனே வள்ளியை கட்டிட்டு ஆனைமுகம் மறந்துட்டு அவர் ஓடல. அண்ணா உன்னுடைய ஆசீர்வாதத்தில் இந்த திருமணம் நடக்கட்டும் என்று சொன்னாரே, அங்கதாங்க வாழ்க்கையில இந்த தலைவர் முதல் தெய்வம் என்று சொன்னேன். இந்த ஆனைமுக அவதாரத்துக்குள்ள போனீங்கன்னா கஜமுக அசுர வதம் தாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா சொல்றேன். அசுர வதம், கஜமுக அசுர வதத்தை செஞ்சது பிள்ளையார், கெட்டவனை முடிச்சது பிள்ளையார். சிம்பிளா சொன்னீங்கன்னா அதுதான். ஆனா அவனுக்கு ஒரு பெருமை உண்டு தெரியுமா? என்ன? பக்தியில ரொம்ப டாப்பா இருப்பான். அதனால தான் உங்க குரு கூட உன்னை சாதகம் செய்ய சொல்லும் போது, எல்லாரையும் சாதகம் செய்ய சொல்லும் போது, கலை நன்னா அசுர சாதகம் பண்ணு அப்படின்னு சொல்வாரா இல்லையா? அசுர சாதகம் தான், தேவ சாதகம் அல்ல. காரணம் என்ன தெரியுமா? நின்னா ஊசி மேல அப்படியே நிப்பான். தவம் செஞ்சா சாப்பிடாம அப்படியே செய்வான். அசுர சாதகத்தை செஞ்சு அசுர தவத்தை செஞ்சு சிவனை நோக்கி கும்பிடுகிறான் கஜமுகாசுரன். இன்னும் அவர் வரல. ஏன்னா ஒரு பாட்டு பாடல. ஒரு பாட்டு பாடினாதான் சிவன் வருவார். ஏன்னா அவரை மாதிரி ரசிகர் வாழ்க்கையில யாரு இருப்பான்? அஸ்வதரனையும் கம்பதரனையும் தோணாக்கி போட்டுட்டாரு. அது ஒரு பெரிய கதை. அடுத்த நிகழ்ச்சிக்கு வரும்போது அப்புறமா சொல்றேன். சிவனை வேண்டுகிறான் கஜமுகாசுரன் அசுர தவம் செய்து. என்ன பாடல் தெரியுமா? போஷம்போ. மானிட்டர் கொடுங்க, வாய்ஸ் 2 மானிட்டர் கொடுங்க. அவுண்ட் கரெக்டா இருக்கு. மானிட்டர் மட்டும் கேட்கல, உண்மை கேட்கல. ஹார்மோனியம் கொஞ்சம் மானிட்டர்ல அவுட் கொடுங்க. அது வெயிட் கொடுங்க. தபலா ரைட் கொடுங்க. அது ஒரு தனி ஞானம். ஜெய சம்போ விபம் ருத்ரஸ்வயம் जय शंकर जय 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 सर्वज्ञ का जय शंभो विभो स्वयंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो ओ शंभो 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 शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो
ಕರುಣಾಕರ ಮಮವ ಭವಸಾಗರ ಧಾರಕ ಗಂಗಾಧರ ಶಂಕರ ಕರುಣಾಕರ ಮಮವ ಭವಸಾಗರ ಧಾರಕ ಓ ಶಂಭೋ ಶಿವ ಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ 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 निर्गुण पर ब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित निर्गुण पर ब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित निज गुण निकित निराधक शंभो महादेव शिव शंभो निज गुण निकित निराधक निज गुण निकित निराधक आनंद अतिशय अक्षय लिंग निज गुण निकित निराधक आनंद अतिशय अक्षय लिंग दिविद दिविद गिड दिवि गिड दगदो तोम तोम दरि गिड गिड तोम मतंग मुनिवर बल्दि दगीशा सर्पदि गौबर वेशिद वेश नित्य निरोधन नित्य नडेश ईशा 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 सवेश दर्वेश दिविद दिविद गिड दगदो तोम तोम दरि गिड तोम दिविद दिविद गिड दगदो तोम तोम दरि गिड तोम दिविद दिविद गिड दगदो तोम तोम दरि गिड मतंग मुनिवर बल्दि दगीश सर्पदि गौबर वेशिद वेश नित्य निरोधन नित्य नडेश ईश सवेश दर्वेश शंभो शिव शंभो स्वयंभो 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 ओ भैरव रुद्राय महारुद्राय काल रुद्राय कल्पांग रुद्राय वीर रुद्राय रुद्र रुद्राय घोर रुद्राय घोर रुद्राय मार्तांड रुद्राय अंड रुद्राय ब्रह्मांड रुद्राय षंड रुद्राय प्रचंड रुद्राय शूर रुद्राय भीम रुद्राय भव रुद्राय अदळ रुद्राय बिदळ रुद्राय शुगल रुद्राय महागम रुद्राय गजादळ रुद्राय दळादळ रुद्राय पादाळ रुद्राय नमो नमः शंभो महादेव शिव शंभो शंभो हर हर महादेव हर हर महादेव हर हर महादेव ஓம் நம சிவாய. இந்த பாட்டை கேட்ட உடனே வராம இருப்பாரா சிவபெருமான்?
ஆமா. அப்படியே வந்தார். ஆஹா. என்ன வரம் வேணும்னு கேட்டார். என்ன வரம்? உடனே அசுரன் சொன்னானா, சாகாம வாழணும். ஓ, இதையே நீங்க மரணம் இல்லாம பெருவாழ்னா புரியாதா இருக்கும். ஆமா, சாகாம வாழணும். வாழணும். தந்தேன். தந்தேன். தேவர்களுக்கு ஒரே துன்பமா. அவன் பண்ண துன்பம் என்ன தெரியுமா? என்னது? காத்தால மத்தியானம் நைட்டு 3 வேளையும் தேவர்கள் அந்த அசுரனுக்கு 1008 தோப்புக்காரணம் போடணும். இதான் தண்டனை. ஓ, இதுதான் அவனோட வேலையே. 1008. எல்லாரும் இதுக்கு கஷ்டப்பட்ட தேவர்கள் எல்லாரும் எங்களை டெய்லி இந்த அசுரன் இப்படி கஷ்டப்படுத்துறானே, 1008 தோப்புக்காரணம் போட சொல்றானே. 108 போட்டாலே எனக்கு முட்டி வலி வந்துரும். முட்டி வலி வந்துருமே. 3 போடுறதுக்கே முடியலையே நம்மளால. முட்டி இடிக்குதே. அதனால சாமி எங்களை நீதான் காப்பாத்தணும். நீதான் காப்பாத்தணும். சிவபெருமான்ட்ட வந்து சொன்ன உடனே விநாயக பெருமானிடம் அருமையாக இந்த பணியை கொடுத்து கஜமுகாசுரனை முடித்து வா என்று அனுப்புகிறார். விநாயக பெருமான் தந்தத்தை ஒடித்து சிவமந்திரம் சொல்லி ஏவ அசுரன் மீது பாய கஜமுகாசுரன் முடிந்தான். அவனால இருக்கிற ஆனைமுக அவதாரம் எதுக்குன்னா, கதையை நான் விடல, அது கஜமுகாசுரனை முடிப்பதற்குத்தான். ஆமா. உடனே விநாயக பெருமான் கிட்ட எல்லாரும் ஒரு சந்தோஷப்பட்டு தேவர்கள் எல்லாம் மனமகிழ்ந்தாங்களாம். இப்ப நல்லா ஜாலியா இருக்காங்க தேவர்கள் தெரிஞ்சுட்டு, என்ன வரம் வேணும்பா, என்ன வரம் அப்படின்னு சாமி கேட்டாராம். சரி, தேவர்கள் சொன்னாங்களாம், அவனுக்கு போட்டோமே 1008 தோப்பு காரணம், ஆமா, அத சாமி உங்களுக்கு போடுறோம். உடனே அப்ப சொன்னாரா, தோப்புக்கரணும் முட்டிய மடக்கி போறதுன்னா எவ்வளவு கஷ்டம்னு பிள்ளையாராகி எனக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கு பெருத்து உடம்பு, அதனால போட முடியாதுங்கிறது தெரியும். அவனுக்கு 1008 போட்டதை மறந்து விடுங்கள். 3 போடுங்கள், அது போதும் அப்படின்னு பிள்ளையார் சொன்னதை செய்யாம விடலாமா? வல்லம மகா கணபதிக்கு வரும்போது நின்னு காரை நிறுத்தியோ, சைக்கிளை நிறுத்தியோ, ஸ்கூட்டரை நிறுத்தியோ, அல்லது நடந்து போறதை நிறுத்தியோ, உள்ள வந்து சிவாச்சாரியார் மூலமாக விநாயக பெருமான தரிசிச்சுட்டு ஒரு 3 தோப்பு காரணம் போடலாமா? இனிமே போட்டே ஆகணும். இதாங்க வில்லு பாட்டு. உள்ள கொண்டு போய் கொரோனா ஊசி மாதிரி நல்ல விஷயத்தை ஏத்தி விட்டுரும். வேணுமா வேண்டாமா கேள்வியே கிடையாது, ஏத்தி விட்டுருங்க. இந்திய திருவிழான்னா அதுக்கு நான் பாரதியார் தான் பிடிச்சுக்க போறேன். ஈனால என்ன தெரியுங்களா? என்னது? ஒரு பாட்டு எழுதினார் அம்மா நிச்சயமா கூட ரொம்ப பிரமாதமா பாடியிருக்காங்க. இப்போ என்னோட அவர்களும் சிண்டிகேட் மெம்பராக இருப்பது எங்களுக்கு ஒரு பெருமை, எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னன்னா, கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். ஓஹோ, அடுத்த வார்த்தை என்ன? குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. இது என்னையா விடுதலை? என்ன விடுதலை? பாரதியார் கணபதி ராயன் காலை கட்டிப்பிடித்து முதல்ல ஒரு பாட்டு விநாயகர் நான்மணி மாலையில எழுதினார். தயவு செய்து எனக்காக நீங்க எல்லாரும் பொதிகை தூர்தர்ஷன் ஒரு வேலை செய்தது, அருமையான வேலை. சின்ன வயசுல நான் அதுக்கு பாடிட்டு இருக்கேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் தொடாத சப்ஜெக்ட் ஒண்ணு உண்டு. என்னது? விநாயகர் நான்மணி மாலை. சும்மா நீங்க ராகம் தாளம் போட்டு பாடுறது எல்லாரும் பாடலாம் முடியும். அதுக்குள்ள பாரதியார் என்ன நினைச்சிருக்கிறார்? என்ன அழகான வார்த்தை தெரியுமா? வேண்டாத அனைத்தையும் விட்டு விட்டேன்னு ஒரு வார்த்தை எழுத. அச்சம் வேண்டேன், ஆயுள் வேண்டேன், எதுவுமே கேட்க மாட்டாரு சாமி, நிம்மதி மட்டும் கொடுப்பான். அதை தான் நீங்களாம் படிக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன்? நல்ல விஷயத்த யூடியூப்ல பார்ப்போங்க. ஆமா, முருங்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு ஒருத்தர் சொல்றான். சாப்பிடவே சாப்பிடாதீங்க சொறி வரும்னு ஒருத்தர் சொல்றாரு. இத கேட்டு கேட்டு அந்த கேட்ட காது அலர்ஜியிலேயே சொறி வந்துருது நம்மளுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 10வது கிரகம் மாதிரி ஆக்கி விட்டோம் யூடியூப். அதுல நல்லது போடுறவங்களும் இவர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இங்க உட்கார்ந்து இருக்காரு சார் விஜயன் சார் மாதிரி, அவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, பாரதி சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஈனாக்கு போயிடுறேன். ஈனாவில் இந்திய திருவிழாவாக விநாயகர் சதுர்த்தியை நினைத்து இந்த கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திருவோம். எதுக்கு? லேண்ட் வாங்கவா, ஐடில வேலை கிடைக்கவா, பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவா, எல்லாம் நடக்கட்டும் இருக்கட்டும். மனுஷனுக்கு பஞ்சம் எதியா? எது? குணம் உயர்ந்திடவே.
குணம் உயர்ந்து நல்ல குணம் வேணும். ஆஹா 11ஆம் நம்பர் வீட்டுல செடி வந்து அப்படி தள்ளி போச்சுன்னா 12க்கு போச்சுன்னா 12ஆம் நம்பருக்கு போச்சுன்னா 12ஆம் நம்பர் கத்திரி வச்சு வெட்டிடுறார். ஆமா குணம் இல்ல. குணம் இல்ல. ஆனா 11ஆம் நம்பர் தென்னை மரம் 12ஆம் நம்பர் வீட்டுல இளநீ போட்டுதுன்னா அமைதியா எடுத்துன்னு போயிடுறாரு. அது கொண்டு வந்து கொடுக்க சின்ன சின்ன விஷயங்கள் வில்லுப்பாட்டு பண்பாடுக்குள்ளதான் வரும். அதுதாங்க பண்பாடு. அதனால குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடுவேன். உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், சொல்லுங்க. பிள்ளையார் சமுதாய புரட்சி செய்யறாருங்க. எப்படி? விவசாயத்துக்கு உதவுறாரு தெரியுமா? அப்படியா? உங்களுக்கு தெரியுமா? அது விவசாயத்துக்கு பிள்ளையார் உதவுறாரா? பிள்ளையாருடைய வாகனம் எது? எலி. இதாங்க வில்லுப்பாட்டு. இந்த எலிக்கும் புரியுது பாரு. சுண்டலிக்கும் புரியுது பாரு. ஐயா அண்ணாச்சி ரொம்ப பெருமைப்படுவார். குழந்தை கதையை கேட்கிறானே அதுல பெருசு. பிள்ளையாருக்கு எது வாகனம்? எலி. இப்ப என்ன வாய்ஸ் கம்மி போச்சு? நல்லா சொல்லு. பிள்ளையாருக்கு எது வாகனம்? எலி. அதுக்கு மேல ஏன் உட்கார்ந்தாரு தெரியுமா? எலிதான் வயல்ல போய் கத்திரிச்சு விட்டுருது எல்லாத்தையும், பயிர்கள் எல்லாம். அதனால விநாயக பெருமான் என்ன பண்ணார், நான் உன் மேல ஏறி நசுக்கிட்டு உட்கார்ந்தேன்னு வச்சுக்கோ, நீ வயலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சு விவசாயத்தை காப்பதற்காக பிள்ளையார் எலி மேல் உட்கார்ந்தார்னு நான் சொன்னா நீங்க மறுக்கவா போறீங்க? எவ்வளவு பெரிய உண்மை அது. இன்னொன்னு கேக்குறேங்க, பிள்ளையார் கையில மோதகம் இருக்கு. ஒரு குட்டி பையன் போட்டா கூட அந்த மோதகத்தை படம் போட்டுருவான் கொழுக்கட்டை. ஏங்க அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அப்படியே வச்சிட்டு இருக்காரு? அதானே நினைச்சு பாருங்க. யாருக்குமே தரலையே. யாருக்குமே தரலையே. நீங்க கேட்டு கூட தரல, நான் கேட்டு கூட தரலையே. இல்லை, எவ்வளவோ பேர் கேட்டு கூட தரலையே. கையிலே வச்சிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? ஏன்? இதற்கு ஒரு இந்திய காரணம் உண்டு. என்னது? என்றாவது என் மீது நிஜமான பக்தி கொண்ட ஒருவன் வந்தால் அவனுக்கு அந்த மோதகத்தை கொடுத்து விடுவேன் என்று நினைத்துக் கொண்டு கையிலேயே வச்சிட்டு இருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இன்னும் அப்படி ஒரு பக்தனை அவர் பார்க்கலன்னு அர்த்தம். வருவான்னு நம்பிக்கை. ஆமாங்க, வருவான்னு பலே. அதான் டீச்சர், அதான் டீச்சருக்குள்ள விஷயம். வருவான் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. வரலை என்பது செய்தியாக இருக்கிறது. வர வைப்பதற்கு இந்த மாதிரி விழாக்கள் நடக்கிறது. அவ்வளவுதாங்க. நம்ம சந்தோஷமா அதை தாங்க சொல்லணும். இந்தியா முழுக்க ஒரு பாட்டு உண்டுங்க, ரொம்ப அழகான பாட்டு. எத்தனை வாட்டிதான் பாடினா என்ன? இந்த பாட்டு வேற்று மொழியில் இருந்தாலும் இந்தியா முழுக்க விநாயகருடைய விழாவை திலகர் பெருமான் சொன்னார் தேசிய திருவிழாவாக நடத்துங்கள். எனக்காக ஏதாவது ஒரு குழந்தை நாளைக்கு விநாயகர் படத்தை போட்டு பாருங்கள், உள்ளிருக்கும் உருவத்தை பென்சிலால மறைத்து விட்டால் அந்த அவுட்லைன் கோடு இந்தியா போலவே இருக்கும். கிரீடத்துல இருந்து பாதம் வரைக்கும் இந்தியா போலவே இருக்கும். கிரீடம் காஷ்மீராக இருக்கும். இந்த கிழக்கு கை கல்கட்டாவாக இருக்கும். இது மேற்கு குஜராத்தாக இருக்கும். தெற்கு குமரியாக இருக்கும். மொத்தத்திலே விநாயக பெருமானை பார்த்தால் இந்தியா அமர்ந்திருப்பதை போல இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு மனதுக்குள் இந்தியாவை வணங்கி நான் ஒரு இந்தியன் என்ற பெருமையோடு யார் இருக்கிறார்களோ அந்த இந்தியனை கடவுள் கண் பார்ப்பார். நான் இவன், நான் அவன், நான் அவன் என்று சொல்லி பிரியாமல் அனைத்து இந்தியாவும் ஒன்று என்று சொல்லும் போதுதான் நம்ம கிட்ட விநாயகர் வருவார் என்பதை எங்களுடைய கருத்தாக உங்களிடம் நான் சொல்வதில் பெருமை அடைந்து, இந்தியான்னு சொல்லிட்டாலே வேற்று மொழி தானே, நிறைய மொழிகள் இருக்குல்ல, ஒரு மொழியாவது நம்ம தொட வேண்டாமா? அதற்காக கலைமகன் நீங்கள் பாட்டை ரசிப்பதனால் அதற்காக கலைமகன் இந்த பாடலை பாடுகிறார். தயவு செய்து கூட எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அதுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். ಭಜೆ ಮೃದಂಗ ತಳವಿನ ಎಲೆನಾಚತ ಗೌರಿಗಣ ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರ್ಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರ್ಯ 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 नाच नाच रे गजानना बाजे मृदंग बाजे मृदंग बाजे मृदंग तालविना ये नाच गौरी गना
ಪಾಯಿ ಬಂದುಲ ಗುಣಗುರು ಬಾಲ ಏದು ಮಕದ ತುಲನೆ ಬಲ್ಲ ಪಾಯಿ ಬಂದುಲ ಗುಣಗುರು ಬಾಲ ಏದು ಮಕದ ತುಲನೆ ಬಲ್ಲ ಜನ ಆವಡೆ ತವಹ ಕಾಲ ಬಾಲ ದೇಹಿಯಾನಂದ ಗೌರಿ ಬಾಲ ಗುಡುಗುಡಿಯರೆ ಲೊಕು ಲೊಕುಯರೆ ಗುಡುಗುಡಿಯರೆ ಲೊಕು ಲೊಕುಯರೆ ಗುಡುಗುಡಿಯರೆ ಲೊಕು ಲೊಕುಯರೆ ಶಿವ ಸುರವ ಬಾಲ ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರಿಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರಿಯ ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರಿಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರಿಯ ನಾಚ ನಾಚ ರೇ ಗಜಾನನ ಬಾಜ ಮೃದಂಗ ಬಾಜ ಮೃದಂಗ ಬಾಜ ಮೃದಂಗ ತಾಳವಿನ ಇದನ್ನ ಗೌರಿಗಣ तुझा चिंतने जमले झाले तुझा चिंतने जमले झाले कारियावे न मागिल तारे कारियावे न मागिल तारे नच चैतन्य अब केवारे आया बुरदाते बरलाची कूरे नाचे चैतन्य अब केवारे आया पुरला के बरलाची कूरे पर गौरा जगदोधारा पर गौरा जगदोधारा हे विघ्नेशा हे जगदीशा हे विघ्नेशा हे जगदीशा हे गण परमेशा गणपति बप्पा मोरया मंगलमूर्ति मोरया गणपति बप्पा मोरया मंगलमूर्ति मोरया नाच नाच रे गजानना बाजे मृदंग बाजे मृदंग बाजे मृदंग तालविना रे नाच गौरी गणा गणपति बप्पा मोरया मंगलमूर्ति मोरया 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 गणपति बप्पा मोरया गणपति बप्पा मोरया मंगलमूर्ति मोरया गणपति बप्पा मोरया मंगलमूर्ति मोरया